பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை, உனக்கு சமாதானம் உண்டாகும். ஆமே. இந்த நிகழ்ச்சி யார் பார்க்குறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. சரி, இந்த சமாதானம் எப்படி நமக்கு வருகிறது? இது என்ன செய்தால் நமக்கு சமாதானம் உண்டாகும் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரு. இப்பொழுது நான் அதை உங்களுக்கு சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன். 8:10 ஆண்டவர் சொல்றாரு, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். ஆமென். இந்த சமாதானம் எந்தெந்த விதத்தில் இயேசு சுவாமி நமக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்க. எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்றாங்க. என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, இத்தனை பேர் சொல்கிறோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கவனமாக அதை படித்து அதை படி செய்தால் தான் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு சொல்கிறாரு, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு முதல்ல கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் மகிமை. ஆமென். 2வது கனம் உண்டாகும். 3வது சமாதானம் பெருகும். எப்போ தெரியுமா? ஒருவன் நன்மை செய்யும் பொழுது. இதை ரொம்ப பேர் செய்யறதில்லை. நான் ஏன் செய்யணும், நான் ஏன் நன்மை செய்யணும்? எங்க ஆண்டவருக்கு நன்மை செய்கிறவனுக்கு தாங்க ரொம்ப பிடிக்கும். அது மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் அவனுக்கு பலன் உண்டாகும். இயேசு கூட நன்மை செய்கிறவராய் உலகத்திலே சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். நம் நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று ஏற்ற காலத்திலே அதை அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 6:9 இந்த வசனம் இருக்கு. நன்மை செய்வதிலே தானம் தர்மம் பண்ணுகிறது பிள்ளைகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எபிரேயர் 13:14 இந்த வசனம் சொல்லுகிறது. அதனால யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்களோ, இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, இந்த வார்த்தையை கேட்குறீங்களோ, இதுவரை ஒருவேளை நன்மை செய்யாது இருந்தீங்களா, இயேசு சுவாமி சொல்கிறார், நீ நன்மை செய்தனா உன் வாழ்க்கையில் சமாதானம் பெருகும், உன் வாழ்க்கையில் கனம் பெருகும், ஆண்டவருடைய உனக்கு கனம் மகிமை உண்டாகும். இந்த வார்த்தையின்படி யார் செய்கிறீர்களோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதானத்தை நதியை போல பெருக செய்வார். ஆமென். கர்த்தர் நாளில் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஒவ்வொருவரும் பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.